இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்பீன்ஸில் இருக்கக்கூடிய ஓஸ்லோப் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறோங்க. அதான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பாஸ் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே நம்ம போகிறத பார்த்தினா ஸ்விம்மிங் பண்ணுறதை பார்த்தினா ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு 192 வந்துட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த கியூ நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவனை வருது பாருங்கள், வாங்க நம்ம பக்கத்தில் போய் எடுப்போம். அதான் அவனை வருதுங்க, பக்கத்தில் வருது, நம்ம போய் பார்ப்போம். இங்கே நம்ம கடலில் நிற்கிறது அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தண்ணி வந்துட்டு கீழே வந்து மேலேருந்து கீழே தள்ளிட்டு தான் இருக்குது. எங்கே ஒரு லாஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துருங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிறோம். ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய சிபு அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு நம்ம வந்திருந்தோம் ஏற்கனவே. போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம போகோலுக்கு போயிட்டு வந்த வீடியோ, அப்புறம் அந்த ஃபெரியில் போயிட்டு வந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஓஸ்லோப் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறோங்க. நாம் ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு வேல் ஷார்க் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம கடலில் போயிட்டு உள்ளே முங்கி நம்ம வேல் ஷார்க்கை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் அங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிபுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுங்க. அதாவது ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கிளம்புனது காலையில் 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க. 3 மணிக்கெலாம் கிளம்பி நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்கோம். 6 மணிக்கு இப்போ ரீச் ஆகிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்த போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம டிக்கெட்லாம் எப்படி என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம டிக்கெட்டை புக் பண்ணுவோங்க. வாங்க போகலாம். இந்த பார்க்குறீங்க இல்லையாங்க, இந்த இடம் தாங்க அந்த வேல் ஷார்க் இருக்குது பாருங்கள். மேலே போட்டிருக்கு பாருங்கள், வேல் ஷார்க்கோட படம் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வேல் ஷார்க்கு டிக்கெட் புக் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட் டூர் ஆப்ரேட்டர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், வெளியில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் யார்கிட்டனாலும் புக் பண்ணலாம். பட் இந்த ப்ரைவேட் டூர் ஆப்ரேட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொண்டு போய்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் கவர்மெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்க. அந்த வேல் ஷார்க்கு உள்ளே அந்த கடல்லேருந்து கொஞ்சம் கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே கூட்டு போயிட்டு அங்கே வேல் ஷார்க்கை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது. வாங்க எப்படின்னு பார்ப்போம். ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. ஓகேங்க, நம்மளோட டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, வந்துட்டு நம்ம அந்த கடலுக்குள்ளே போய்ட்டு வேல் ஷார்க்கை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா 1150 பெசோ சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடலில் உள்ளே போய்ட்டு நம்ம அந்த உள்ள கடலோட அந்த வேல் ஷார்க்கோட நம்ம ஸ்நார்க்லிங்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 3650 பெசோ சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த 2 சார்ஜர் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம போகிறது நம்ம கடலில் போயிட்டு வேல் ஷார்க்கை மட்டும்தான் பார்த்துட்டு வரப்போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்நார்க்லிங்லாம் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு லைசன்ஸும் தேவையில்லை, அவங்களுக்கு ட்ரெயினர் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு சார்ஜ் பண்ணுறது 3650 பெசோ சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் நிற்கிது பார்த்திங்களா, ஒரு இன்னோவா வண்டி. ஸோ அந்த வண்டியில் தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலாக அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5500 பெசோ சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து கூட்டிட்டு இன்னும் 2 மணி இடம்லாம் நான் அடுத்து போகிறோம். அது அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 3 இடமும் கவர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து 5600 பெசோ சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஓகே தாங்க. பட் ஆனால் நம்ம தனியாக வர்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேர் வந்துட்டு ஒரு நார்மலான ஃபேர் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக குரூப் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு 2 பேருக்கு மேலே வந்தாலே உங்களுக்கு அது ப்ராஃபிட் தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 5000 வைங்களேன். இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க கொண்டாந்து விட்றதுனாலே நம்ம ஊரில் ஒரு 6000 7000 சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா டாக்ஸிக்கு. ஸோ அந்த சார்ஜ் தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை. ஃபேர் ரீசனபிள் ஃபேர் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்க, இங்கே தான் நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும்,
ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கணும். அதாவது எல்லா குரூப் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, ப்ரைவேட் ஏஜென்ட்டு. ஸோ அவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டோக்கன் மாதிரி நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ அந்த ப்ரையாரிட்டி பாஸுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கூட்டம்னா நம்ம போக வேண்டியதாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ப்ரையாரிட்டி நம்பர் வாங்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். வாங்க போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்பரை போய் வாங்கிக்கிறோம். அதாவது இங்கே ஒரு நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஸோ லைன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த லைனில் அந்த நம்பர் வரும். அந்த நம்பர் படி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி பாஸ் போயிட்டுருக்குறோம். வாங்க போய்ட்டு ஃபஸ்ட்டு போய் ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கே இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மணிக்கிட்ட வந்தோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓவர் த நைட்டை முன்னாலே அதுக்கு முந்தின நாள் நைட்டே இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த வேல் ஷார்க்கு பார்க்குறாங்கங்க. ஓகேங்க, நம்ம அந்த இடத்துக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கணும். இந்த ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கினதுக்கப்புறம், அதாவது ப்ரையாரிட்டி பாஸ்னால் இது ஒரு நம்பர் மாதிரி, அந்த ஒரு ஆர்டரில் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ வாங்க அப்படியே போய் வாங்குவாங்க. இங்கே பார்த்தீங்களா, அண்டர் வாட்டர் மொபைல் வச்சு எடுக்க முடியாது. அதனால் ஏதாவது கோப்ரோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. We implement these rules for your own safety and for the protection of the whale sharks as well. And sit off downstairs at the shower area. இங்க பாத்தீங்கன்னா இந்த உள்ள நம்ம போறத பத்தின ஸ்விமிங் பண்றத பத்தின ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுக்கறாங்க. சோ அத தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். There are sea wardens monitoring the whole operation. Additional reminders for those who are wearing jewelries or any fashion accessories, kindly remove them, for these may fall accidentally into the water and we are not liable for that. And for those who want to take pictures underwater, mobile phones are not recommendable to use. And swimming goggles are provided on the boat upon boarding. Always remember, no touching of the whale sharks, no flash photography, wearing of life vest is mandatory. Observe the 4-meter distance away from the whale sharks, and applying of air conditioner, sunblock lotion, sunscreen or any skin protection is not allowed. That's all. Thank you so much for listening. Hope you all enjoy. You may now follow your guides downstairs at the waiting area. பாருங்க, ஆக்சுவலாக நமக்கு 192 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த கியூ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 48, 50 தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது ஆகும், இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் உள்ளே போகணுங்க. ஓகேங்க, இதாங்க அந்த இடம். நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம் பாருங்க. ஸோ நம்ம அவளே இப்போ சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு நம்மளோட கியூ நம்பர் இன்னும் முடியல, இன்னும் ஆரம்பிக்கல. 192 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6:30 தாங்க ஆகுது. ஆனால் நம்மளை கூப்பிட்றதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போனீங்கன்னா, இந்த கடலில் போனீங்கன்னா 30 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் முன்னால் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, ஆக்சுவலாக இந்த இருக்கு பாருங்கள், இங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம அந்த கப்பை அந்த ஒரு போட்டு மூலமாக உள்ளே கூட்டு அந்த உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கேயே வச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, இந்த இடங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா போட், இவ்வளோ தான் போகிறாங்க. அங்கேயே நமக்கு அந்த வேல் ஷார்க்கை பார்க்க முடியுதாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கே பாரு, இவங்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடில் ஒரு போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் அந்த ஸ்நார்க்லிங் போகிறாங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதை நான் இது பண்ணேன். நீங்கள் அதுக்கு நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா 3650 பெசோஸ் பே பண்ணணும். பட் நம்ம இது மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வேலை நம்ம பார்த்தா போதும். ஸோ அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1150 பெசோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாம் அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க தான். இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஒவ்வொரு பேட்சாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நம்ம போட்டில் கூட்டு போய்ட்டு
30 மினிட்ஸ் அந்த உள்ள ஷார்க்கோட நம்மளோட குளிக்க விடுவாங்க. ஐ மீன் நம்ம அந்த தண்ணியில் இறங்கி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ தான் சூரிய உதயம் வந்துக்கிட்டு இருக்குது. மணி இப்போ காலைல பார்த்தீங்கன்னா மணி 6:30. இங்கே பாருங்கள், அங்கே கூட ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டு கூட போகலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கேட்டேன், அந்த ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஐலாண்டில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு போகலாம், ரிசார்ட் இருக்கும், பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அது போகலை. உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட போகலாங்க. இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் அந்த ஸ்னார்க்லிங் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியடே கிடையாது, இமீடியட்டாக போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மற்ற இது நம்ம போகிறது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் போகிறோம், குளிக்க மட்டும்தான் போகிறோம். அது வந்துட்டு அதை நம்ம ஷார்க்கை பார்க்குறதுக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டிங் உண்டு. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெயிட்டிங் கிடையாது, ஜஸ்ட் இமீடியட்டாக கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு டூர் ஆப்ரேட்டர் தான். ஸோ இங்கேயுமே ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டி அங்கே ஹோட்டலே வச்சுருக்காங்க. அங்கே ஹோட்டலே கட்டி ரூம்லாம் வச்சு, ஸோ அதுலேயே அவங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்காங்க. நான் போட்டிருக்காங்க பிசிடி பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, இதுவுமே ஒரு ரிசார்ட் தான். ஸோ இவங்களுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதாங்க இங்கே ஊரில் போகக்கூடிய பஸ்ஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து நம்ம வந்துட்டு சிபுவில் இருந்து கூட ஓஸ்லாப்புக்கு வரலாம். ஓகேங்க, நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். பாருங்கள், ஸோ நம்ம நம்பர் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஆல்ரெடி 160 மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளது வந்து 192. ஸோ வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்விங் நம்பர் வந்துட்டு இப்போ 180 கிட்டே வந்துருச்சுங்க. நம்மளது வந்து 192. அங்கே வச்சு சொல்லும்போது 160 தான் சொன்னாங்க. இங்கே பக்கத்தில் வந்து 180 வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. நம்ம 192 கொஞ்சம் குயிக்காகவே கூட்டுருவாங்க. வாங்க நம்ம அப்படியே போக வேண்டியதான் வாங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று டபிள்யூன்னு ஒன்று இருக்குது, ஒன்று பின்னு இருக்குது பார்த்தீங்களா. W186 B31. பின்னா புக்கிங் பண்ணிட்டு வர்றவங்க. டபிள்யூனா வாக்கிங்க. நம்மளாம் இப்போ வாக்கிங்கில் தான் வந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கரெக்டான வெப்சைட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எதுவும் வெயிட் பண்ண தேவையில்ல. உங்கள் டைமிங் கிளியராக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இதில் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் உள்ளே போயிடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து நம்ம டேர்ன் வந்துருச்சுங்க. நம்ம எல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கிறோம் பாருங்கள். ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். கூப்பிட்டோன்னா நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க. ஓகே வாங்க. இங்கே பாருங்கள், நம்மளெல்லாம் ஏற சொல்லிட்டாங்க. 192 நம்மளது கூப்பிட்டாங்க. வாங்க ஏறும், அப்படியே ஏறும் வாங்க. கிளம்பிடுச்சிங்க அவங்களோட போட்டு கிளம்பிடுச்சிங்க. பாருங்கள், இதை பாருங்கள், 2 பக்கம் மூங்கி மாதிரி போட்டு பேலன்ஸுக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு பேலன்ஸ், இந்த மூங்கில் போட்டால் கொஞ்சம் அந்த தண்ணியில் இது போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். Sir, may camera kay sir na? Ilan kayo sir? 4. Mamaya sir, ako yung putuman sir. Pagdating natin. Okay, sige daw. Mamaya. Salamat. வந்துட்டாங்க. நம்ம அந்த ஷார்க் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். பாப்பா எப்படி கொஞ்ச நேரத்தில் உள்ள தண்ணியில் குளிச்சிட வேண்டியதாங்க. இருங்க பாப்பா. Hello. இந்த அவனை போது பாருங்க, பக்கத்துலேயே அவனை போயிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குங்க பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது பக்கத்தில் இப்போ நம்ம போகிறோம். பார்ப்போம். 1 by 1 குதிக்க சொல்கிறாங்கங்க. ஐயோ, இப்போ அதுக்கு சாப்பாடு போட்டு இங்கே பக்கத்தில் வர வைக்கிறாங்க. அதனால தாங்க இது இங்கே பக்கத்துலலாம் வருது. ஆக்சுவலாக இதுவும் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். Go down. Hey sir, go down. Dito. Dari.
அந்த இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த இது லைஃப் வெஸ்ட் போட்டுட்டு குளிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக குளிக்கவே முடியலங்க. அது நம்ம உள்ளே மூணு அது வெளியே தான் தூக்கிக்கிட்டு இருக்கு. ஷார்க்கை பார்க்க முடியல. அதனால் லைஃப் வெஸ்ட்டை எடுத்துட்டேன். உங்களுக்கு யாருக்கும் சேஃப்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் லைஃப் வெஸ்ட் போட்டே இருங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் லைஃப் வெஸ்ட் போடாமல் அது பக்கத்தில் போய்ட்டு வீடியோ எடுக்கலாம். வாங்க, இப்போ வருது, நம்ம பக்கத்தில் போய் வீடியோ எடுப்போம். வாங்க, அந்த அவனை வருது பாருங்கள். வாங்க, நம்ம பக்கத்தில் போய் எடுப்போம். இந்த ஒன்று வருது, எடுப்போம். வாங்க, அதான் ஒன்று வருதுங்க, பக்கத்தில் வருது. நம்ம போய் பார்ப்போம். வாங்க. இங்கே இன்னொன்று வருதுங்க, பார்ப்போம். வருது பாருங்க, வாங்க, பக்கத்தில் வருங்க. Lisod gani kanina. Hindi tayo po hingan. Hello, Japanese. Hello, puwet. Balo. Go. ஓகே, நான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இங்கே நம்ம கடலில் நிற்கிறது அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தண்ணி வந்துட்டு கீழே வந்து மேலேருந்து கீழே தள்ளிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு லாஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்தாச்சுங்க. வருதுங்க, வாங்க பார்ப்போம்.
ஓகேங்க, சூப்பராக குளிச்சு முடிச்சாச்சு. நம்ம ஷார்க் எல்லாமே பக்கத்தில் போய் ரொம்ப பார்த்தோம். ஓகேங்க, நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாருங்கள், அந்த பாருங்கள் கிளம்பிட்டாங்க பாருங்கள். நான் அடுத்தடுத்து இதெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்பி போக வேண்டியதாங்க. செம்மையாக இருந்துச்சுங்கண்ணா. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குங்க பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, சூப்பருங்க. ஒரு ஓகேங்க, நம்ம குளிச்சு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. வாங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, நம்ம இந்த வேல் ஷார்க்கு செம்ம சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். அருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த எபிசோட் இதோட